சொல்லுங்க. சிம்ரன் வீட்ல இருக்காளா? அவ ரூம்ல தூங்கிட்டு இருக்கா. நீங்க யாரு? நான் அவ ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கேன். நான் அவ டீச்சர். நான் அவளை கொஞ்சம் பார்க்க முடியுமா? வாங்க. தேங்க்யூ. ஒரு நிமிஷம். சொல்லுங்க. நான் சிம்ரனோட மம்மியை கொஞ்சம் பார்க்கணும். வீட்ல இருக்காங்களா? மம்மி அவங்க இல்லைங்க, அவங்க வீட்ல இல்ல. சரி, ஓகே. நான் அப்ப போயிட்டு வரேன். ஆக்சுவலி இவ்வளவு தூரம் வந்துட்டேன். சிம்ரனோட அம்மா வர வரைக்கும் நான் வேணா கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்றேன். எப்படியும் உங்க வீட்டுக்கு வந்ததும் அவங்களையும் பாத்துருவேன். அப்படியே சிம்ரனையும் பாத்துட்டு போன மாதிரி இருக்கு. சிம்ரன் ரூம் எங்க இருக்கு? உள்ள வாங்க. நம்ம குரல் கொடுப்போம் இந்தியாவோட ரிப்போர்ட்டர் ஒரு பெரிய ஸ்டிங் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. தான் உயிரையே பணைய வச்சு அவங்க பண்ணிருக்க இந்த ஷோ இன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆக போகுது. நம்ம சேனலுக்கு இது ஒரு பெரிய பேரை வாங்கி கொடுக்குங்கிறதுல சந்தேகமே இல்ல. இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறது என்னோட ஸ்டார் ரிப்போர்ட்டர் தனியாவை பத்தி தான். சிம்ரன் இன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து வந்ததுல இருந்து கோவமா தான் இருந்தா. அது சிம்ரன் அப்பாவோடது மேடம். அவங்க அப்பா அவ கூட இல்லாதப்பெல்லாம் இத பக்கத்திலேயே வச்சுட்டு தான் படுத்துப்பா. இருங்க, நான் போய் தண்ணி கொண்டு வரேன். என்ன நீ யாரும் அவங்கள உள்ள கூட்டிட்டு போக சொல்றது? நான் என்ன பண்ண முடியும்? வரேன்னு சொல்லும்போது வராதீங்கன்னு எப்படி சொல்றது? அப்படி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்களே போய் பேசிக்கோங்க. கடவுளே, ரூமுக்குள்ள மோகன போட்டோவும் பட்டு போட்டோவும் இருக்கே.
மோகனாவா? ஐயோ. ஹலோ, சொல்லு குரு, என்ன விஷயம்? எதுக்கு போன் பண்ணிருந்த? அது முக்கியமான விஷயம். அது விஷயம் என்னன்னு சொல்லாம என்ன அது அதுன்னு இழுக்கிற? என்னன்னு சொல்லு. சிம்ரன் எங்க? பட்டன் நான் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டேன்னா அவளுக்கும் ஸ்கூல்ல 2 பசங்களுக்கும் சண்டே ஆயிடுச்சு. திரும்பி ஒரு அளவுக்கு என்ன சொல்ற? இப்ப என்ன பண்றா? முழுஷக்கால தூங்குறாளா? உள்ள தூங்கிட்டு இருக்கா. ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவளை சீக்கிரம் அதை மறக்க மாட்டான். அதே யோசிச்சுட்டு இருப்பான். நீ அவ கூட வேறு, நான் உடனே கிளம்பி வீட்டுக்கு வரேன். ஹலோ, சுத்தம் மோகன வீட்டுக்கு வர போற. தண்ணி குடிங்க மேடம். இவளை காய்ச்சல்ல உடம்பு கொதிக்குது. கொஞ்சம் சீக்கிரமா ஒரு துணியும் தண்ணியும் கொண்டு வரீங்களா? கொண்டு வரேங்க. இந்தாங்க மேடம். டாடி, பட்டுக்கு பாவம் ஜுரம் வேற வந்துருச்சு. என்னால என்னன்னு பார்த்து உள்ள கூட போக முடியல. பட்டு நார்மல் ஆயிட்டா. நீங்க ஒன்னும் வீட்டுக்கு வர வேண்டாம். I'm already on the way, குரு. இன்னொரு 5-10 மினிட்ஸ் வீட்டுல இருப்பேன். மோனா இல்ல. ஹலோ, கொஞ்சம் சூடு இறங்கிருக்கு. டாடி, 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 டாடி. வீட்டுல மாத்திரை ஏதாவது இருக்கா? வெளியில கபோர்ட்ல இருக்கு மேடம். ப்ளீஸ் கொஞ்சம் என் கூட வந்து எடுத்து கொடுக்க முடியுமா? வாங்க. இப்போதைக்கு அவளை எழுப்ப வேண்டாம். அவளா எழுந்திரிச்சதும் இந்த மாத்திரை மட்டும் கொடுத்துருங்க. சரிங்க மேடம். அவளோட அம்மா ஏன் இன்னும் வரவே இல்லை? பேசாம ஒண்ணு பண்ணுங்க. சிம்ரன் அம்மாவோட போன் நம்பர் கொடுங்க. நானே போன் பண்ணி அவங்க கிட்ட பேசுறேன். அப்படியே அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்க கிட்ட சொல்லிடுறேன். நம்பர் சொல்லுங்க. சிம்ரனோட அப்பா தான் அவளுக்கு எல்லாமே. சிம்ரனோட அப்பா தான் எல்லாமேனா என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் நான் பாப்பாவோட அம்மாவை பார்த்ததே இல்ல மேடம். நீங்க என்கிட்ட எதையும் மறைக்கிறீங்க. எதுவா இருந்தாலும் என்கிட்ட நேரடியா சொல்லிடுங்க. பாப்பாவோட அம்மா இவங்க கூட இல்ல மேடம். பாப்பாவே அவ அம்மாவை இது வரைக்கும் பாத்திருக்காளான்னு தெரியாது.
மம்மியும் என்னை பார்த்து கிண்டல் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்களும் என்ன அவ்வளோ லவ் பண்றாங்க. இங்க யார் யாரோட மதர்ஸ் எல்லாம் காஸ்டியூம்ஸ் அண்ட் செட்ஸ்ல எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? உங்க மம்மி ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? இல்ல, எங்க மம்மி வேலைக்கு போயிடுவாங்க, லேட்டா தான் வருவாங்க, அதனாலதான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. சிம்ரன் என்ன பண்றா?